Welcome back to our channel Stump to Stump. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Power Rose Big Bowl Tournament 2025 Karu. This is second round match between Gill 11 versus Stunners. Oh, it's a good shot. Same as 20 over format, 6 over power play. So in this match, toss won by Stunners and elected to bowl first, and Gill 11's batting. Opening bowling for Stunners, Murugan is with on ball. So Sanjit, first over, last one. And the glance mari nalla aaduvaru Sanjit. It's a good shot, and he starts with boundary. Over completed, score 7 for no loss. So idhula Sanjit 5 ball faced 5 runs and Vicky 1 ball faced 1 run. So the start, so second over is Shankar. So he is going to attack from over the wicket. So now Vicky is facing. So first over ore boundary undirukku. It's a second over first over. Oh, it's a great one. Nalla hard length la aadi irukkaru. So ball number 2 in the air, still rolling. So Rahul anga nalla collect pannirkaru, single. So basically these two batsmen have collective of shots. ரெண்டு பேர் நல்ல நிறைய ஷாட்ஸ் வச்சிருப்பாங்க, அதை நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க because they are in form. Yes, in the air, but there is a chance. கொஞ்சம் மேலே போயிடுச்சு. மாதிரி பேட்ஸ்மேனை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணுறாங்க. நல்ல ஒரு லென்த்தில், எஸ், நல்ல ஃப்ளிக் ஷாட். விக்கி இந்த மாதிரி ஷாட்ஸை நல்லா இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பேட்டிங் ஆனால் லாங் ஆஃப் வைடாக வச்சுருக்காங்க. ஸோ நியூ பேட்டர் ரைட் ஹேண்டர் ஆனந்த். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். ஸோ போன மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச் பார்த்துருப்பான், ஒரு 100 அடித்த பேட்ஸ்மேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சஞ்சித்தோட ஆன்சர் ஜாயின் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரோல் ஆடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறக்கியிருக்காங்க. அட் தி பிக் விக்கெட் கான், விக்கெட் போன விக்கெட் எடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு லென்த். அகைன் தேர் இஸ் அ சான்ஸ். அகைன் இட்ஸ் அ மேசிவ் விக்கெட். ஸோ ஆனந்த் விக்கெட்டே எடுக்கிறாங்க. சங்கர், இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பவுலிங். Right, left. Massive collapse for team Gill 11 because ரெண்டு ஹியூஜ் விக்கெட் எடுத்திருக்காங்க அவங்க சைடில், விக்கி அண்ட் ஆனந்த். ஸோ ஆஃப்டர் 2 over completed, score 13 for 2. Sanjit on strike, 6 ball faced 6 runs and Mahendran. So now 2 left-handers on strike. Again முருகனவே கண்டினியூ பண்ணுறாங்க. He is going to attack from over the wicket. So இந்த இதை அப்படியே bowling side கண்டினியூ பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். Again he continues with good length. It's the second ball. Wow, நல்ல slice, unstoppable boundary. So good batter from Sanjit. ஸோ கண்டிப்பாக இவர் ஒரு பிக் இன்னிங்ஸ் ஆடி கொடுக்கணும் அவங்க சைடில் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ப்ரெஷர் அவர் மேலே க்ரியேட் ஆகிருக்கு. இட்ஸ் தேர்ட் ஒன். சார் டாஸ் ஒன். ஹாஃப் ஷாட் மாதிரி இருந்தது, டாட் பால். அகைன் there is a beautiful shot. It's a 4. ஸோ கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஆடிட்டு இருப்பார் சஞ்சித். வாவ், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஷாட். நல்ல ஸ்லாக் ஸ்வீப், நல்ல கனெக்ஷன்.
It's a massive hit for batsman Sanjit. Slightly it comes from body. 3 over completed. Score 28 for 2. So Sanjit 12 ball faced 20 runs. And Murugan 2 over completed 21. And Shankar 1 over போட்டு 6 run கொடுத்து 2 wickets எடுத்திருக்காரு. Again he is going to continue 4th over Shankar. So Shankar இந்த ஒரு ஏதோ மேஜிக் பண்ணுவாரான்னு பார்க்கலாம். இல்லை பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஒரு பாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. Because he is putting on the hard length. So now Shankar to Sanjit. Oh, excellent punch. Safely placed single. He's a young talent. He's also a left-hander. So beaten dot ball. It's a third ball. Full delivery. Long off nalla drive single. Still now 4 ball completed 2 run. Nalla length la ஆடிட்டு இருக்காரு. Again ஒரு half shot மாதிரி இருந்தது. Safely placed single again. நல்ல ஒரு ஆன் ரைட் நல்லா கலெக்ட். ஃபீல்டிங்ல நல்லா பக்காவா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு 5 to 10 balls நல்லா பேட்டில் மிடில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல இன்னிங்ஸ் கொடுக்கலாம். There is a wrong shot. 4 over completed. Gilly 11 scored 31 for 2. ஸோ நல்ல ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க 7.75. ஸோ மகேந்திரன் faced 4 balls 1 run and Sanjit 14 balls faced 22 runs 3 fours and single 6. And Shankar 2 over completed 9 runs with 2 wickets. Murugan 2 over completed 21 runs. ஸோ இப்போ யாரை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் போன ஓவருக்கு முந்தின ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அவரவே கண்டினியூ பண்ணுறாங்களா? எஸ். ஸோ முருகன் ஹீ இஸ் கோயிங் டு கண்டினியூ. இல்லை கலை வராரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் லெஃப்ட், பேட்டிங் லெஃப்ட், நான் ஸ்ட்ரைக்கர் லெஃப்ட். லெஃப்ட் ஆம் மீடியம் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் ஒரு கேம் பிளான் அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் முருகன் ஆல்சோ completed only 2 overs. So Kalai, new bowler comes to an attack from. Oh, it's a wide. Flickada பார்த்தாரு. So long off and சூப்பர் கவர்ஸ் மட்டும் மேலே வச்சிருக்காங்க. Straight to the man, single. Lovely drive, single. ஒரு மாதிரி ஸ்லோயராக கண்டினியூ பண்ணுவாரா? நல்ல ஆங்கிள் ஆகிருக்கு. அவுட் சைட் ஆஃபில் போட்டிருக்காரு போன பால். இந்த தடவை நல்ல பேஷன்ஸோட ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். It's 4. It's down the leg. கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. அதை கரெக்டாக பனிஷ் பண்ணிட்டாரு. It's 4. Okay, outside of delivery, dot ball. Score completed. Score 38 for 2. Still, the run rate maintaining 7.60. Sanjit 19 ball faced 27 and Mahendran 5 ball faced 2 runs. Shankar 2 over completed 9 run with 2 wickets. Kalai போன ஓவர் சிங்கிள் ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 7 runs with single boundaries-ஓட நல்ல ஒரு கண்ட்ரோல்டு ஸ்பெல் போட்டு கொடுத்துட்டு போயிருந்திருக்காரு. Again, Shankar is going to continue with the third over. ஓவர் கொஞ்சம் ஹார்டாக ஆடாமல் கொஞ்சம் பாலை ஃபேஸ் பண்ணி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக ரன் ஸ்கோர் பண்ணலாம். பிகாஸ் நல்ல ஒரு லென்த்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. பால் டாட் பால். செகண்ட் ஒன். ஓ எக்ஸலண்ட் டெலிவரி. அவுட் சைட் ஆஃபில் நல்ல ஃபேஸ் இருந்தது. பாடி அட்டாக். செகண்ட் பால் அவுட் சைட் ஆஃப். தேர்ட் ஒன். Straight to the man. It's a quick single. Strategy மெயின்டைன் பண்ணுவாரான்னு பார்க்கலாம். Pure timing. நல்ல பிளேஸ்மெண்ட். குட் ஷாட் ஃப்ரம் பேட்டர் சஞ்சித். ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகுமான்னு பார்க்கலாம். இதுவரையும் பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. It's a good shot. நல்ல லாஃப்ட்.
க்ளோஸாக போட்டிருக்காரு. இட்ஸ் அ 4 அகைன் 2 in a row. இட்ஸ் நெக்ஸ்ட் ஒன். குட் லீவ், நல்ல பாலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. .1. 6 over completed, score 47 for 2. சஞ்சித் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்ருக்காரு. ஸ்டில் his batting continues. 22 ball faced 35 runs and மகேந்திரன் 8 ball faced 3 runs. ஸோ போன ஓவர் கொஞ்சம் ரன் ஆக்சிலரேட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ 9 runs போன ஓவர் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டில் தி கரண்ட் ரன் ரேட் இஸ் 7.83. முக்கியமாக இந்த இடத்துல சொல்லி ஆகணும், இந்த மேட்ச் யார் வின் பண்ணுறாங்களோ தே ஆர் குவாலிஃபைட் ஃபார் செமிஃபைனல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் செமிஃபைனலுக்கு முன்னேறுவாங்க. வெதர் டீம் கில் 11s ஆர் டீம் ஸ்டன்னர்ஸ். பவர் பிளே கம்ப்ளீட்டட். ஸ்ட்ரெயிட் அவே கலை. ஸோ கலை போன ஓவர் முந்தின ஓவர் 7 runs தான் கொடுத்துருந்தாரு வித் சிங்கிள் பவுண்டரிஸ். ஸோ டாஸ் பால் சிங்கிள். செகண்ட் பால் லவ்லி டெலிவரி. ஸோ லாஸ்ட் மினிட்ல நல்ல ஸ்விங் ஆகிருக்கு. .ball. நெக்ஸ்ட் ஒன். ஸோ அப்புறம் மிடில் பண்ணலை, சிங்கிள் அகைன். 3 பால் போட்டிருக்காரு. 2 டாஸ் பால்ஸ். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போட்டாருன்னா ஸ்ட்ரைட் ட்ரைவ், பட் நைஸ் கலெக்ட். ஒரு பொசிஷனில் இறக்கி விட்டுருக்காங்க பிகாஸ் அப்படியே விக்கெட்டை ஹோல்ட் பண்ண மாதிரி ஆடிட்டு இருக்காரு. கவர்ஸ் கண்ட்ரி எல்லாம் ஃப்ரண்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நைஸ் எட்ஜ், நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ராகுல். நெக்ஸ்ட் ஒன். It's a wrong delivery. Yes. Ball will win the race. End of 7 over completed. Score 54 for 2. So Mahedran 12 ball faced 8 runs. Sanjit 24 ball faced 36 runs. So Kalai அவருக்கு 2 over complete ஆயிருக்கு. He given only 14 runs. Against Sasi இவரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு left arm. So again the beauty continues because bowler, striker, non-striker all are left-handers. பெருசா ஃபேஸ் இல்லாதனால behind the stumps யாருமே இல்லை. நல்லா கலெக்ட் ஆகலை. சிங்கிள். செகண்ட் பால். ஓ சிங்கிள். ஸோ கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? எஸ், இட்ஸ் 2. There is out of wicket. It's a no ball. It's a free hit ball. நல்ல பேக் ஃபுட் பஞ்ச். Comfortably taken 2 run. So change of length, நல்ல slower delivery. .ball. 8 over completed. Score 62 for 2. So 7.75 current run rate. Mahedran 16 ball faced 13 runs and Sanjit 27 ball faced 38 runs. Again கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலை 22 over completed 14 runs. ஸோ போன ஓவர் வந்து பார்த்திங்கன்னா சசி வெறும் 8 ரனில் போட்டு போயிருக்காரு. அகைன் ஸோ போத் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறனால ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ரைட் ஹேம் ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ராகுல் ரைட் லெக்கில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே மேசிவ் ஹிட். அகைன் ஃபர்ஸ்ட் பாலே சார்ஜ் எடுத்திருக்காங்க. மேசிவ் ஷாட் ஃப்ரம் பேட்டர் சஞ்சித். லெக் ஸ்டம்பில் 3 ஃபீல்டர் பேக் பண்ணியிருக்காங்க. வெல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஸோ பேட்டில் பட்டோனே வெளியில் வந்துட்டார். இட்ஸ் அ விக்கெட். அகைன் ஒரு ஹியூஜ் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நியூ பேட்டர் சந்தோஷ். அகைன் சேம் டெலிவரி. லாஸ்ட் மினிட்ல நல்லா பம்ப் ஆயிருக்கு. ஒரு பீட்டன் ஏரியாவில் போட்டுகிட்டே இருக்காரு முத்து. எக்ஸலண்ட் டெலிவரி. பியூட்டி அப்படின்னா பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர்.
ஓகே 3 டெலிவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக போட்டிருக்காரு. சரியா பண்ணல. எஸ் சிங்கிள். Again 9 over completed. Score 60 is 9-4-3. In current run rate as 7.67. ஸோ ரன் ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணாலும் ஒரு பக்கம் விக்கெட் விட்டுட்ருக்காங்க. சந்தோஷ் அண்ட் மகேந்திரன் கண்டிப்பாக இங்கே ஒரு மிடில் ஆர்டர் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு டீசன்ட் டார்கெட் செட் பண்ண முடியும். அகைன் சசி இஸ் கோயிங் டு கண்டினியூ ஃப்ரம் அரௌண்ட் தி விக்கெட். சந்தோஷ் இவருக்கும் ஃப்ரண்ட்லேயே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டாக ஆடின மாதிரி இருந்தது. பால் கொஞ்சம் டிப்பாக இருக்குது. டாட் early 3 wickets down within 10 overs. ஸோ கொண்ட கிரவுண்டட் ஷாட்லாம் ஆடி இது ரன் ரேட் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீசன்ட் டார்கெட் செட் பண்ணலாம். இட்ஸ் நெக்ஸ்ட் ஒன். இட்ஸ் ஒயிட் பால். க்ளோஸ் டு தி ஸ்டெம். இது ஏர்லி தான் ஆடிட்டாரு. அகைன் வெரி க்ளோஸ். கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிட்டாரு. டாட் பால். இந்த ஷாட் அவருக்கு கான்ஃபிடென்ஸ் தருமா? ராங் டெலிவரி. இட்ஸ் மேக்ஸிமம். இந்த மாதிரி வெயிட் பண்ணி நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் 6 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் பவுலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு நல்ல டெலிவரிஸ் போட்டிருக்காரு. End of 10 over completed. Scores 77-3. ஸோ ஒரு மாதிரி சைஸாக டாட் பால்ஸ் நிறையா போட்டுட்ருக்காங்க. இந்த ஸ்பெல்லில் பேட்டில் பிட்வீன் கில் 11s vs டீம் ஸ்டன்னர்ஸ். முத்து போன ஓவர் முந்தின ஓவர் குவாலிட்டியான பால் நிறைய பால் போட்டிருந்தாரு. சிந்தர் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டார். சிங்கிள். மகேந்திரன் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைக். ஜஸ்ட் அபவ் தி ஸ்டெம். நல்லா ஆஃப் ட்ரைவ். ஸ்டாண்ட் அண்ட் பிக். நைஸ் ஷாட். நல்லா பேக் ஃபுட்டில் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருப்பார். இட்ஸ் அ 4. அகைன் குட் ஷாட். நல்லா ஸ்லாக் ஸ்வீப். இட்ஸ் அ மேக்ஸிமம் ஃப்ரம் பேட்டர் சந்தோஷ். ரொம்ப நேரம் பேட்லேயே படல அவருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ் ஷாட்டாக இருக்கும் அவருக்கு. பேக் ஃபுட் ஷாட். இட்ஸ் அ மேக்ஸிமம். இட்ஸ் அகைன் அ மேசிவ் ஷாட் ஃப்ரம் பேட்டர் சந்தோஷ். ரன் ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க. போன ஓவர் நல்ல கண்ட்ரோல்டாக இருந்தது. ஸோ 11 over completed. கில் 11 score 95-3. ஸோ இப்போ ரன் ரேட் கொஞ்சம் ஸ்லைட்லி லிட்டில் பிட் இன்க்ரீஸ்டு 8.64. ஸோ சந்தோஷ் 15 ball faced 23 runs அண்ட் மகேந்திரன் 18 ball faced 14 runs. ஸோ நல்ல ஒரு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ போன ஓவர் 18 runs. ஸோ 3 ball பீட்டன். நெக்ஸ்ட்டு 4-6 அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு குயிக்காக ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாரு ஃப்ரம் பேட்டர் சந்தோஷ். விஜி இஸ் கோயிங் டு அட்டாக் ஃப்ரம் அரௌண்ட் தி விக்கெட். 9 overs remaining. Oh, good shot. Still Santosh so continuous. So maximum short ball வந்தது கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காரு. வேற கொஞ்சம் மேலே போட்டுட்டாரு. குட் டெலிவரி. டாட் பால் பீட்டன். ஸ்லோயர். நல்ல வேரியேஷன். நல்ல திங்கிங் ஃப்ரம் பவுலர் விஜி. ஹாஃப் ஷாட் ஏர்லியராக ஆடினார். பால் கரெக்டாக வரல. பட் சிங்கிள். மகேந்திரன் ஸோ
ஸோ ஒரு ரோலை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. சிங்கிள். ஸோ பிஃபோர் த ட்ரிங்க்ஸ் பிரேக். ஸோ ஆஃப்டர் ட்ரிங்க்ஸ் பிரேக் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குட் திங்கிங். ஷங்கர் இஸ் கோயிங் டு அட்டாக். எக்ஸலண்ட் பஞ்ச். பியூட்டிஃபுல்லாக அவர் ரோலை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ a good display from team. Excellent placement. நல்ல குவாலிட்டியான ஷாட் ஆடி இருக்காரு. பவுண்டரியா? எஸ், இட்ஸ் a 4. நல்ல ஒரு கிரவுண்டட் ஷாட்ஸ் ஆடி இருக்காரு. Again beautiful shot, but straight to the man now. Excellent face. So ரெண்டு பால் கொஞ்சம் வித்து கொடுத்தாரு. Again it's a next delivery. So beautiful. So boundary இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். Wow, excellent. Nice piece of thinking. It's a 4 from batter Mahendran. So young talent, அவரோட டேலண்ட்டை காட்டிகிட்டு இருக்காரு. 13 over completed. Score 114. 114 ரன் அடிச்சிருக்காங்க கில்லி 11s for 3 wickets. Mahendran 25 ball faced 25 runs and Santosh 20 ball faced 31 runs. Shankar வந்து பார்த்தீங்கன்னா 4 over completed 28 runs with 2 wickets with 7 economy. ஸோ ஒரு ஸ்பெல் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நியூ பவுலர் கதிரேஷன் பேக் ஃபுட்டில் நல்லா ஆடுறாரு. சிங்கிள். வருண் ஆஃப் சைட் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஸ்லோயர். ஸோ பிக் எட்ஜ். ஃபீல்டர் அண்ட் பவுலர் எஸ் இட் சேஸ்ட் 2. கொஞ்சம் ஃபஸ்ட் ஆர்டர் ட்ரை பண்ணுறாங்க. ஸ்லோயர் கம்ஃபர்டபிளி டேக்கன். ஸ்லோயராக போட்டிருக்காரு. எஸ் இட்ஸ் கேட்ச். பேட்டர் உதயா. ஸோ நல்ல ஒரு சென்சிபிள் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். வாவ். லாஃப்ட் வித் சிங்கிள். வாவ், எக்ஸலண்ட். இட்ஸ் a 4. குட் ஷாட் ஃப்ரம் பேட்டர் சந்தோஷ். ஸோ அகைன் க்ளோஸாக போடுறாரு. நல்லா பிக் பண்ணியிருக்காங்க. Nice cover drive. Yes, it's a beautiful shot. Shot of the day by batter Santosh. So at the end of 14 over completed. Score 126 for 4. So no run rate 9. So 9 reach பண்ணிட்டாங்க. Santosh enters into 40. 23 ball faced 40 runs. 6 overs remaining. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டேக் ஆன். இட்ஸ் a single. Santosh is waiting. Excellent delivery. லெஃப்ட்டுக்கான பியூட்டி பண்ணியிருக்காரு. Oh, excellent stop. It's slower. 2 continuous slower balls. Wow, excellent shot. நல்ல குவாலிட்டியான ஷாட் ஆடி இருக்காரு. Again batter Santosh. 15 over completed. Score 134. Santosh 28 ball faced 46 runs. So Kalai 3 over completed 22 runs with 7 economy. ஸோ அகைன் விஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தெரியல, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. விஜி இஸ் கோயிங் டு அட்டாக் ஃப்ரம் அரவுண்ட் தி விக்கெட் டு உதயா. Santosh. Oh, it's a catch. It's a wicket. So Santosh wicket எடுக்கிறாங்க. So new batter Prasant.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் நிறையா பேட் ஒன்றுமே ஆக முடியாது, இந்த பேட்டை சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிற பேட்டெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக இந்த இடத்துல அவரால் நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியும்னாலும் ஒரு சேனல் சார்பாக ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம். பியூட்டி என்னென்னா ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் மோஸ்ட் விட்டுட்டாங்க. ஸோ பிரசாந்த் ஒரு இந்த மாதிரி ஒரு நாக் ஆடி மேட்சை வின் பண்ண வச்சுருக்காரு. Yes, it's a 4. Oh. Yes, it's a 4. Again. சந்தோஷ் எங்கே விட்டாரோ பிரசாந்த் அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் அ 4. Again in the air. To safely land. 2. 3 complete பண்ணுவாங்களா? Yes, it's a 3 run. 16 over completed. Score 146. Okay, 9.13 economy. Sorry, run rate. So last minute play. Again Udaya, 3 ball faced 3 runs and Prashant 5 ball faced 12 runs with 2 fours. So Kalai இவருக்கான last over spell. Right ball. Oh, excellent. நல்லா ஸ்விங் பண்ணுறாரு, நல்ல ஏரியாவில் குத்தி டர்ன் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு இட்ஸ் குவாலிட்டி ஒன். Man's under, it's a catch. Okay, another wicket down. So new batter now Praveen Kant. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிபிளாக ஆடியக்கூடிய பேட்ஸ்மேன். இஸ் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்டர். ஸோ இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி நியூ பேட்டர் பிரவீன் காந்த். Wow, excellent batting. So it's a big gap. Yes. So at the end of 17 over completed, score 154. Still the current run rate is maintained up for 9. So 9 run rate la maintain பண்ணிட்டு இருக்காங்க. So உதயா 6 ball faced 8 runs and Praveen Kant 1 ball faced 1 runs. கலை இந்த இடத்துல வந்து ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 4 over completed, 30 run, 1 wicket, 7.50 economy. So now Murugan is going to attack from over the wicket. So at the end of 18 over completed, score 161. So slightly little bit the run rate will reduce to 8.94. So again Udaya 8 ball faced 10 runs, Praveen Kant 5 ball faced 4 runs. Last 12 balls 21st innings. The left arm சசி எடுத்துட்டு வந்திருக்காங்க. So he is continuing with third ball. It's wide, starts with wide. It's next one. So fine delivery, it's a good length plus precision oda போட்டிருக்காரு.
19 over completed, score 116. So Murugan, so அவருக்கான லாஸ்ட் ஓவர். எல்லா பாலும் பேட்டில் ஆடிட்டு இருக்காரு. நைஸ் டிஸ்பிளே ஃப்ரம் பேட்டர் உதயா. Single plus 2 run. So ball number 2. So new batter Karthik. It's a bolt. இப்போ இது வேறையா நல்லா போடுங்க. 73, 174 target for team Stunners. Wow. It's a good charge. Nice welcome. It's a maximum from batter Muthu. சரியா பல்ல ஸ்வீப் பண்ண ட்ரை. எஸ் சிங்கிள். உங்களுக்கும் சான்ஸ். ஓ இட்ஸ் அகைன் நோ பால். Excellent shot. So face use பண்ணிருக்காரு முத்து. It's a fine shot and fine start. At the over completed, score 21. So 21 ரன் அடிச்சிருக்காங்க. Still 114 ball 153 run required. So 114 பாலுக்கு 153 ரன் ஆனோம். முத்து good start. 6 ball faced 11 runs and Sasi 2 ball faced single run. நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 21 runs. இட்ஸ் அ பிக் ரன். பிகாஸ் ஒரு பேட்ஸ்மேன் ஆட வேண்டிய ரன்னை ஆடி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட் இருக்குது. இந்த பவர் பிளே கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் ஓவர் சஞ்சித். ஸோ இனிப்பேலேருந்து கண்டிப்பாக அவங்க மேட்ச் அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட சஞ்சித் வந்திருக்காரு. ஹி இஸ் அ குட் ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் நைஸ் திங்க் அண்ட் பவுல் பவுலர். ஃப்ரம் தி சைட் பேட்டிங் சசி அண்டு முத்து நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க போன ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில். ஸோ கண்டிப்பாக அதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. பிகாஸ் ஹீ இஸ் தி கீ பிளேயர் ஆஃப் திஸ் டீம் சஞ்சித். சாரி, இந்த பவர் பிளேயில் ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் பீட்டன். நல்ல ஒரு டர்ன். செகண்ட் பால் நல்லா டிசீவ் பண்ணியிருக்காரு. டாட் பால். இட்ஸ் தேர்ட் ஒன். Oh, there is no run. So ball number 4. And straight down the ground. Oh, good shot. It's a huge. So fine shot from Sasi. நானும் அடிப்பேன்னு சொல்லி நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு. It's a good shot. So at the end of 2 over completed, score 30 for no loss.
ஒரு ஹியூஜ் ரன் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ 15 ரன் ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ முத்து அகைன் 6 பால் ஃபேஸ்டு 11 ரன்ஸ் அண்ட் சசி 8 பால் ஃபேஸ்டு 9 ரன். சஞ்சித் ஒரு ஓவர் போட்டு 9 ரன் கொடுத்துருந்துருக்காரு. ஸோ அகைன் நியூ பவுலர் டேக் ஆன். ஸோ புது பவுலராக கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ ஃப்ரம் பேட்டிங் சைட் எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக 2 பேர்த்துக்கு ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்தாகணும். பிகாஸ் ஒரு ஹியூஜ் ரன் இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் கொடுக்கறது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அவங்க டீம் சைடில். ப்ளீஸ் நியூ பவுலர். ஸோ இவர் வந்து நல்ல ஒரு மீடியம் ஃபேஸர். ஸ்மூத் இஸ் வெயிட்டிங். ஓ எக்ஸலண்ட். குட் ஏரியாவில் போட்டிருக்காரு. ஸோ பால் நம்பர் 2. எக்ஸலண்ட். ஸோ பீட்டன். எல்லா பாலும் அவுட் சைட் ஆஃப்லேயே போட்டிருக்காரு. செகண்ட் பீட். பேட்ஸ்மேனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. டாட் பால் ஓவர். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 3 ஓவர் கம்ப்ளீட்டட். ஸ்கோர் 31. ஸோ ரன் ரேட் அப்படியே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 ரன் ரேட் வந்திருக்கு. ஸோ போன ஓவர் ஜெகதீசன் ஒரே ரன் போட்டு போயிருக்காரு. இட்ஸ் அ குட் மூவ் அகைன் சஞ்சித். ஸோ சஞ்சித்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்டில் 102 பால் 143 ரன் required for Stunners. So Stunners Cricket Club 3 over completed, score 31. So run rate 10.33. Still power play continue. First ball. So நல்லா ஏர்ல ஆடி இருக்காங்க. No, it's missed down 4. Wrist plus leg stem நல்லா பியூட்டிஃபுல்லாக ஆடிட்டு இருக்காரு. Single plus 4. So கைக்கா 2 ball 5 runs வந்திருக்கு. It's a nice piece of bowling. This ball. Ooh, excellent delivery. The 4 over completed, score 36. Okay, it will reduce to 9 run rate. So still 96 balls, 138 run required. So Muthu 16 ball faced 11 runs. Sasi 10 ball faced 14 runs. Sanjit 2 over completed 14 run. Okay, Jagadisan. So போன 2 ஓவரா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரன்லயே போட்டு போயிருக்காங்க. It's a good move. Jagadisan to Sasi. Excellent seam position. Dot second one. So that is a catch. So it's a big wicket down. So Sasi wicket எடுக்குறாங்க. So what a delivery. It's a wicket. So new batter Kadresan. So team captain. So நல்லா என்கரேஜ் பண்ணி ஆட வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள பேட்ஸ்மேன். Great one. Oh, good shot. நல்ல loft. It's a 4. Stand and deliver. It's a good shot from batter Kadir. Oh, again, it's a beaten. So நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு பேட்டர். Nice ball. Oh. So நல்லா ஸ்விங் பண்ணியிருக்காரு டாட் பால். So 5 over completed, 40 for 1. 90 balls, 134 run required. So Kadresan 4 ball faced 4 runs and Muthu 16 ball faced double 11. So இன்னும் முத்து இருக்கிறது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். பிகாஸ் he can score at any time. சஞ்சித் நல்ல ஒரு அட்டாக்கிங் வச்சிருக்காங்க. டாட் பிஸ் ஃபேஸ்டு. எயிட் வெல் பவுண்டரி. கொஞ்சம் ஃபேஸ் கொடுத்துட்டாரு. Oh, again excellent batting. There is a no fielder. That's 2 in a row.
6 over completed, score 48. So reduce பண்ணிட்டாங்க. So run rate 8 run rate வந்துருச்சு. Praveen Khan. So he's a good left arm spinner. நல்ல குவாலிட்டியாக போடுவார். Kadesh facing first ball. So new batter Anand. So நல்ல ஒரு ஹார்ட் ஹிட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ பவர் பிளேயில் அட்மோஸ்ட் 3 to 4 overs வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேட்டிங் சைடில் இருந்தது. ஸோ கொஞ்சம் லிட்டில் பிட் பவுலிங் சைடுக்கு மாறுற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆனந்தை இறக்கி விட்டது சார்ஜ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நல்லாவே தெரியுது. எஸ் முத்து அண்டு ஆனந்த் கன்ஸ்ட்ரோ ஆனந்த் ஃபர்ஸ்ட் பால் சைட் third ball. Oh, it's a catch. So wicket. ஆனந்த் விக்கெட்டை விடுறாங்க. ஸோ நீ பேட்டர் கலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 left handers இருக்காங்க. ஸோ 1 left hander is கலை. He is also a sensible batter. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது இவர்கிட்டையும். ஸோ பார்ப்போம் இந்த ஒரு எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இட்ஸ் கலை. ஸோ இட்ஸ் லாஸ்ட் மினிட் பிளே டாட் பால். ஸோ டீம்ஸ் டென்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் லைன் அப் இருக்குது. ஸோ கிரேட் பவுலிங் டாட் பால். நெக்ஸ்ட் பால். of 7 over completed, score 48 for 3. Still 78 balls, 126 run required. So again run rate கொஞ்சம் little bit decrease ஆன மாதிரி இருக்கு. சந்தோஷ் டாஸ் பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காரு. இட்ஸ் மூவ் டு பவுண்டரி. செகண்ட் பால் நல்ல டிஃபென்ஸ். தேர்ட் பால். Still 8 over completed, 56. So run rate 7, correct 7 எடுத்துட்டு வந்திருக்காங்க. So at last runner required 118 runs in 72 balls. So still Muthu is waiting in line. 25 runs. Oh, excellent placement. Oh, there is move to boundary. Good shot from batter Muthu. கட் ஷாட் ஆடுறது வெயிட் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் கொஞ்சம். இட்ஸ் அகைன் ஃபைன் ஷாட், நைஸ் மீட். Wow, again it's a beautiful shot and a massive hit. Okay, it's take on the maximum 6. It's a call. No, it's not out. It's another move from batting side. Of 9 over completed, score 71. So கொஞ்சம் little bit run rate increase ஆயிருக்கு 7.89. So still they required 103 runs in 66 balls. So Muthu 32 ball faced 34 runs. Kalai 6 ball faced 7 runs. So போன ஓவர் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. 15 ரன்ஸ். தீபக் வாஸ் அண்ட் கட்டுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பால் கொஞ்சம் மேலே போட்டிருக்காரு. ரைட் டெலிவரி. இந்த ஃபீல்டிங்க்கு இந்த மாதிரி பால் போட்டிருக்காரு. கரெக்ட். இந்த மாதிரி நேரத்தில் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ட்ரைவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா விக்கெட் சேவிங் பண்ணலாம். ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட்ஸ். Oh, it's a fine shot. There is no chance for chase. Yes, it's a good shot. 4. So record run rate 9.80 வந்துருச்சு. So stunners
required 98 runs in 60 balls. Correct, 10 over. So at the end of 10 over completed, scores 76 for 3. So Muthu 36 ball faced 39 runs and Kalai 8 ball faced 7 runs. So Santosh 2 over completed 13 runs and Praveen Kant 2 over completed 15 runs. நல்ல ஒரு ரன் ரேட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. Again try for a shot but கொஞ்சம் little bit down ஆயிடுச்சு. Ball number 2. It's a bold. It's a wicket. So மணி நேரத்துக்கு அப்புறம் முத்து விக்கெட் எடுக்கிறாங்க. Sunny batter Naveen. Oh, excellent delivery. It's a beat done. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யங் டேலண்ட். So you come up for our channel. நல்லா ஆடுவார். இந்த மாதிரி ஏகப்பட்ட யங் டேலண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகணும். வாட் எவர் இட்ஸ் மேபி. ஸோ இது ஒரு விஷயம் கண்டிப்பாக பதிவு பண்ணிகிட்டே ஆகணும். ஸோ ட்ரை பண்ணுவோம். மேபி ஆர் மே நாட் பி. பட் யூ வாண்ட் டு ட்ரை யுவர் பெஸ்ட். அவ்வளோதான். ஸோ at the end of 11 over completed, scores 76 for 4. So still they required 98 runs in 54 balls. Okay, Santosh. Ball correctly face கொடுக்காம போட்டுட்டாரு. Single. The second ball. Oh, excellent. Excellent batting. No, it's a 4. Like our drive. It's a 4 from batter Naveen. Another drive. 4 plus 1 single. So வந்தோடனே 5 runs ஆடி இருக்காரு. Oh, there is a big chance. It's a safety land. Oh, excellent. Hard அடிக்க போனாரு. Little bit before போட்டிருக்காங்க டாட் பால். 12 over completed, score 84. 84 ஆடி இருக்காங்க. So still they required 90 runs in 48 balls. So Kalai 12 ball faced 10 runs and Naveen 6 ball faced 5 runs. So Praveen Kant so இந்த மேட்சுக்கான லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. He completed 3 overs, 2 over made in 15 runs, 3 wicket. இது கரெக்டாக 11 runs per over ஆடணும். Oh, excellent. Nice thinking. ஒரே ஒரு ஃபீல்டர் பிகைன் டிஸ்டன்ஸ் நிற்கிறாங்க. சைட் ஆஃப் டாட் பால். It's a good shot. நல்ல bat flow, நல்ல bat swing. It's a huge 6. Still 44 ball, 81 run required. It's the next ball. Sensible batting, single. So this was our last one. Beaten dot of 13 over completed, score 94. So நல்ல run rate maintain பண்ணிட்டு இருக்காங்க 7.23. So they required 11.43. So still they required 80 runs in 42 balls. So Kalai 15 ball faced 17 runs and Naveen 9 ball faced 8 runs. Praveen Kant he completed a spell, 4 over completed, 2 maiden, 25 runs, 3 wickets, 6.25 economy. Santosh. So அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் லாஸ்ட் ஓவர். ஸோ இந்த ஸ்பெல் கண்டினியூ அதாவது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா பவுலிங் யார் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். பவுலர் வந்தாங்கன்னா அட்டாக் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நோ சந்தோஷ். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பால். So it's a big shots. It's a single. Big shots try பண்ற மாதிரி இருக்கு. Second ball. Yes. It's a good shot. Oh. It's a maximum run for batter Naveen. So match is on அப்படின்னு சொல்லலாம். மேட்ச் கரெக்டாக போயிட்டு இருந்த நேரத்தில் நவீன் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ விக்கெட். ஸோ கீ பிளேயர் ஃபார் ஸ்டன்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ உங்கள் டீமில் ஒரு மெயின்
கீ ரோலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏகப்பட்ட ஹிட்டர்ஸ் வச்சுருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் மினிட் ஆக்சலரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பால் ஹார்டாக ஆடி இருக்காரு. வந்தோடனே முரளி still they required 72 runs in 38 balls. Wow, excellent piece of bowling. Nalla thinking. Last 37 more deliveries. Single. ஒரு நியூ பவுலரை அட்டாக் எடுத்துகிட்டே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஃபார் டீம் கில்லி 11s. பிகாஸ் சஞ்சித் அவங்களுக்கு ஓவர் பின்னாடி வைப்பாங்க. பிரவீன்காந்த் அண்டு சந்தோஷ் அவங்க ஸ்பெல்லை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நியூ பவுலர் வாண்ட் டு அட்டாக். ஸோ ஸ்டில் 36 balls 71 run required. ஸோ அகைன் ஒரு 11 required run rate மெயின்டைன் பண்ணுறாங்க. 14 over completed. Score 103 for 5. Still Murali and Kalai is waiting. So Kalai 18 balls 19 run and Murali 1 ball faced 1 run. சஞ்சித் இவங்களோட விக்கெட்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் பண்ணி வந்திருக்காங்க. பிக் ஹைட், நோ எலிவேஷன், எஸ் டேக்கிங் கம்ஃபர்டபுள் கேட்ச். ஸோ கீ விக்கெட்டை எடுக்கிறாங்க. கலை விக்கெட். ஸோ ஸ்டில் தி ட்ராமா இஸ் கண்டினியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ கலை விக்கெட் எடுக்கிறாங்க. சஞ்சித் எடுத்துகிட்டு வந்த வேலையை கரெக்டாக பண்ணுறாரு. ஸோ அண்டர் ப்ரெஷர் கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூ பேட்டர் ஷங்கர் இன் பவுலிங் நல்லா போட்டிருந்தாரு. பேட்டிங் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் கில்லி 11s கேப்டன். ஸோ பிளேயர்ஸ் எல்லாம் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி அட்லாஸ்ட் ஒரு சப்ஸ்டியூட்டாக வந்திருக்காரு. அவருக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஸோ டுடே ஸ்பிரிட் ஆஃப் தி கேம் பை விக்கி, கேப்டன் விக்கி. செகண்ட் பால் சாரில் இருந்தது. தேர் இஸ் நோ சான்ஸ். இவரும் நல்லா பிக் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். There is a 4 boundary. Again, there is a big gap. It's 2 again. Let's go first ball. So கரெக்டாக 30 பாலுக்கு 63 ரன் ஆகணும். இட்ஸ் செகண்ட் பால். எக்ஸலண்ட் bowling. எக்ஸலண்ட் பீஸ் ஆஃப் பவுலிங். நல்ல லென்த்தில் போடுறாரு. 26 balls 61 run required. இப்போ பிக் ஷாட்ஸ் போவே ஆகணும். ஒரு டபுள் டிக். ஓ, இட்ஸ் a catch. Oh, it's a big appeal. Oh, it's out. It's a run out. So, okay, this run out goes for Praveenkanth. இது கிடைச்சா போங்க நான் யூஸ் ஆகணும். சரி போல பிரசாந்த் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார். அதுக்கப்புறம் லேட்டாக எடுத்து வந்திருக்காங்க. குட் பவுலிங். பால் நம்பர் 2. Okay, it's a good delivery. Dot. So at the end of 16.2 overs completed, score 114. Still they require 60 balls in 22 runs. So no chance இருக்கு. கண்டிப்பாக ஒரு 5 to 6 big shots போச்சு அப்படின்னா. Lovely delivery. Dot. So maximum runs for batter Shankar. சென்னை சூப்பர் கிங்ஸ், ரஞ்சி டிராஃபி,
Plus 17 balls, 54 run required. Now Kishore and Murugan. Last 15 ball required. Sorry, 15 ball, 49 run required. Murugan is waiting. So last 1 wicket playing, dot ball. Still there is a possibility. So 12 balls, 48 run required. Stunners. At the end of 18 over completed, score 126 for 9. So current run rate 7, required run rate 24. So 24 run rate no. So Kishore 4 ball faced 5 runs. New bowler Karthik Jana. So Jagdishan, he is also completed 4 overs, 13 runs, 2 wickets, 3.25 economic. Clip based Karthik 2. Oh, first ball beaten, dot. Second one. It's a catch. So all wicket down. The match won by Achilles 11 Cricket Club. So they are entering into semi-finals.